Exercise 2.9. First sum. Find the sum of the following series. First one என்ன கொடுத்திருக்காங்க 1 plus 2 plus 3 plus etc plus 60. இங்க வந்து n term வந்து nth term வந்து கொடுத்துட்டாங்க. So அப்ப formula வந்து summation 1 to n n என்ன formula n into n plus 1 by 2. So அப்ப இந்த series sum கண்டுபிடிக்கலாமா? இங்க n என்னது nth term 60. So 60. இப்ப n பதிலா என்ன போட போறோம்? 60 போடணும். So 60 into 60 plus 1 by 2. இது ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா 30. So 30 into 61 1830. Second sum 3 plus 6 plus 9 plus etc plus 96. இந்த whole term வந்து 3 காமன் எடுத்துடலாமா? So இதுல nth term கொடுத்துட்டாங்க. So நம்ம ஃபார்முலா எழுதலாம். summation 1 to 32n n into 32 n பல 32 into 32 plus 1 by 2. இப்ப கேன்சல் பண்ணோம். 1 2 is 2 16 so 2 sir 32. So 3 நம்ம எழுத மறக்கவே கூடாது. So 16 31 plus 1 வந்து 30 32 plus 1 33. So இது மூணை மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1584. Third sum 51 plus 52 plus 53 plus etc plus 92. இங்க வந்து நடுவுல 1ல இருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். நமக்கு இங்க வந்து எப்படி இருக்கு 51ல இருந்து ஆரம்பிக்குது. சோ நம்ம வந்து இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா 1ல இருந்து 92 வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுல இருந்து விட்டுறோம். எந்த டேர்ம்லாம் விட்டுறோம் 50 வரைக்கும் நமக்கு டேர்ம்ஸ் இல்லையா? சோ அந்த டேர்ம்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சோ நம்ம எப்படி எழுதுறோம்னு பாத்துக்கோங்க. 1ல இருந்து 92 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்க டேர்ம் விட்டுட்டா நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருமா? அதனால நம்ம அப்படியே எழுதிக்கோம். So 1 plus 2 plus 3 plus etc plus 92 minus 1 plus 2 plus etc plus 50. So இதுக்கு ஃபார்முலா என்னது? summation 1 to 92. இங்க summation 1 to 50. So ஃபார்முலா அப்படி ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2. So இங்க 92 into 93 by 2 50 into 51 by 2. So நம்ம இப்ப இதை கேன்சல் பண்றோம். So 1 2 is 2 4 2s are 6. So 2 இங்க 25. So இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. So இது ரெண்டு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3003 கிடைக்குது. So இந்த சம்மேஷன் இந்த சீரிஸ் உடைய சம் என்னது? 3003. Fourth sum 1 plus 4 plus 9 plus 16 plus etc plus 222. 225 தான் சம்ல கொடுத்திருந்தது. So இங்க வந்து 1 1 ஸ்கொயர்னு 4 2 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர் 16 4 ஸ்கொயர் எழுதிருக்கோம். 225 வந்து 15 ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? ஸோ n ஸ்கொயர் இருக்கா? ஸோ இப்போ ஃபார்முலா என்னது? சம்மேஷன் 1 to n ஸ்கொயர் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இங்க n என்னது 15. ஸோ 15 வரைக்கும். அப்போ n பதில் இங்க என்ன போடணும்? 15 போடுறோம். ஸோ 15 plus 1 into 2 into 15 plus 1 by 6. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1240. So fifth sum 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square. இங்க வந்து 5 வரைக்கும் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ 1ல இருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் பண்ணிடுறோம். இந்த டேர்ம்ஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் இங்க இல்லாத டேர்ம்ஸ் வந்து இங்க மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இதோடைய சம் என்னது? சம்மேஷன் n ஸ்கொயர் 1 to 21 வரைக்கும் இங்க இருக்கு. ஸோ இங்க 1 to 5 வரைக்கும் இருக்கா? ஸோ 1 to 5 n ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா படி எழுதுறோம். ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6. இங்கே அதே மாதிரி தான் 5க்கு. ஸோ nக்கு பதிலா 5 போடுறோம். n into n plus 1 into 2n plus 1 by 6. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? 21 இது ரெண்டே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பை 6. இங்க கேன்சல் பண்ணோம்னா 7. ஸோ இங்கே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டு கேன்சல் பண்ணோம்னா 5 into 11 இருக்கும். ஸோ இது மூணே செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 3311. ஸோ 11 into 5 55. ஸோ இது ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? 3256. Sixth sum 10 cube plus 7 cube plus 12 cube plus etc plus 20 cube. இதுல வந்து நம்ம 20 வரைக்கும் 1 to 20 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் பண்ணிடுறோம். இதுல இல்லாத டேர்ம்ஸை மைனஸ் பண்ணோம். அப்போ 1 to 9 ஸோ 1 to 9 கியூப் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ சம்மேஷன் இது n கியூபோட ஃபார்முலா. நம்ம n கியூப் ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 the whole square.
ஃபார்முலா. இங்கேயும் அதே தான். ஸோ இங்கே எண்க்கு பதிலாக என்னது 20, இங்கே எண்க்கு பதிலாக 9. ஸோ 20 into 20 plus 1 by 2 the whole square, 9 into 9 plus 1 by 2 the whole square. ஸோ இது ரெண்டு அப்படியே எழுதிட்டு இது ரெண்டை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது 9 அப்படியே எழுதிருக்கோம். 9 plus 1 வந்து 10 by 2. இப்போ இது ரெண்டை கேன்சல் பண்ணோன்னா 10னா, ஸோ 21 into 10 210. ஸோ 2 இங்கே 5 into 9 45. ஸ்கொயரை நம்ம அப்படியே எழுதிக்கோ. இப்போ 210 ஸ்கொயர் பண்ணால் 44,100. 45 ஸ்கொயர் பண்ணால் 2025. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 42,075. Seventh sum 1 plus 3 plus 5 plus etc. plus n 71 equal to n square நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஸோ இங்கே நமக்கு n ஃபார்முலா என்னது? L minus 1 by d plus 1. ஸோ L minus a. ஸோ L வந்து லாஸ்ட் நம்பரா? L 71. ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ எல்ன்றது லாஸ்ட் நம்பர் பை 2 plus 1. டிஃப்ரென்ஸ் வந்து 2வா? ஸோ இங்கே 3 minus 1 வந்து 2வா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? 2. ஸோ அதனால டிக்கு பதில் 2 போட்டிருக்கோம் ப்ளஸ் 1. ஸோ 70 minus 1, 71 minus 1 வந்து 70 by 2. கேன்சல் பண்ணோம்னா 35. ஸோ 35 plus 1 36. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? இதோடைய சம் வந்து n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம இப்போ n கண்டுபிடிச்சிட்டோமா 36ன்னு? அப்போ 36க்கு ஸ்கொயர் போட்டுடலாமா? 36 ஸ்கொயர் equal to 1296. Second sum, if 1 plus 2 plus 3 plus etc. plus k equal to 325, then find 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus k cube. இப்போ ஃபார்முலா கியூப்க்கு உடைய ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 the whole square. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இது n into n plus 1 by 2 சம்மேஷன் 1 to n n எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, given 1 plus 2 plus 3 plus k வந்து 325. அதாவது இது வந்து என்னது? சம்மேஷன் 1 to k n. ஸோ அப்போ இங்கே வந்து k. அப்போ இதுக்கு பதிலாக 325 போட்டுக்கலாமா? ஸோ 325 இது ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1,05,625. Third sum, if 1 cube plus 2 cube plus etc. plus k cube equal to 44,100, then find 1 plus 2 plus etc. plus k. If given நம்ம எழுதியிருக்கோம், இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா இங்கே கியூப் இருக்கா? ஸோ அப்போ அதை வந்து எடுத்து விட்டோம்னா நமக்கு என்னவாகும்? அதாவது நமக்கு ஃபார்முலா என்னதுன்னா, இது வந்து கியூப் ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2க்கு ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே n plus இதோடைய ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. ஸோ நமக்கு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதில் இந்த கிடைக்க ரூட் எடுக்கலாமா? ஸோ ரூட் போட்டிருக்கோம் நம்ம 44,100. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 210 is the answer. Fourth sum, how many terms of the series 1 cube plus 2 cube plus etc. should be taken to get the sum 1,14,400? ஸோ கிவன் சீரியஸ் அதோடைய சம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 the whole square. நம்ம இங்கே ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 120க்கு ஸ்கொயர்னு போட்டு எழுதிக்கலாமா? ஸோ இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த டேர்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னது? n into n plus 1 by 2 equal to 120. ஸோ 2 ரைட் சைடு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 240 லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து 240 வச்சு பிரிச்சு எழுதுமா? ஸோ n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ நமக்கு n வேல்யூ என்ன கிடைக்குது? -16 15 கிடைக்குது. ஸோ நம்பர் வந்து நமக்கு வந்து மைனஸ்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கும். n equal to 15. அப்போ வந்து ஆன்சர் என்னது? 15 terms to taken to get the sum 14,400. அந்த சம் வந்து கிடைக்கணும்னா 15 terms வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் n. Fifth sum, the sum of the squares of the first n natural numbers is 285, while the sum of the cube வந்து 2025. Find the value of n. ஸ்கொயர் உடைய சம் என்னது? 285. ஸோ கிவன் எழுதியிருக்கோம். அடுத்த கியூப் உடைய சம் என்னது? 2025. இப்போ நம்ம கியூப் உடைய இதை வச்சு ஃபார்முலா எழுதிக்கலாமா? n into n plus 1 by 2 the whole square equal to 2025. அதை வந்து 45 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் இருக்கு, அதுபோல் கீழே உள்ள ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்து விட்டுறோம்.
n into n plus 1 by 2 equal to 45. 2 ரைட் சைடு கொண்டு வந்தால் 90. ஸோ இந்த இதை வந்து ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு n வேல்யூ என்ன கிடைக்குது, -10ம் 9ம் கிடைக்குது. ஸோ n வந்து நெகட்டிவாக இருக்குமா, இருக்காது. ஸோ n வேல்யூ என்னது 9. Sixth sum. Rekha has 15 square color papers of size 10 cm, 11, 12, 24 வரைக்கும் வச்சிருக்கா. How much area can be decorated with these color papers? ரேகாட்ட வந்து 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் சைஸ் இருக்காமா, 10லேருந்து 24 வரைக்கும். ஸோ நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 1லேருந்து 24 ஸ்கொயர் இது வரைக்கும் போட்டுட்டு மைனஸ் பண்ணிடுறோம். இங்கே இல்லாத டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் இங்கே இல்லையா, ஸோ 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ இதோடைய ஃபார்ம்லா என்னது, ஸ்கொயரில் இருந்தால் n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 by 6. இங்கேயும் அதே தான். அப்போ nக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணும் 24, இங்கே nக்கு பதிலாக 9. ஸோ ஃபார்ம்லா என்னது n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 by 6. ஸோ இங்கே n பதிலாக 24, n பதிலாக 9 போட்டு எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 4615. Therefore, Rekha has 4615 centimeter square color papers வச்சிருக்கா. She can decorate 4615 centimeter square area with these color papers. Seventh sum. Find the sum of the series. n termsக்கும் 8 termsக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து சம்க்கு நம்ம கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம்ஸையும் ஒரு இதாக குரூப்பாகவும் செகண்ட் உள்ளதெல்லாம் ஒரு குரூப்பாகவும் பிரிச்சு எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 2 கியூப், இங்கே ஃபர்ஸ்ட் வந்து +4 கியூப் +6 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இங்கே வந்து எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கா, ஸோ வந்து மைனஸ் பொதுவாக எழுதிக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கு 1 வந்து 1 கியூப்னு எழுதியிருக்கோம், 3 கியூபை அப்படி எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட் 15 கியூபை எழுதியிருக்கோம் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், இங்கே 2n இருக்கா, ஸோ 2n கியூப்னு எழுதிக்கலாமா. summation n equal to 1 to n 2n cube. இங்கே என்ன எழுதிக்கலாம் 2n - 1க்கு கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டுலேருந்து சமேஷன் வெளியே எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் உள்ளே எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து கியூப் ஃபார்முலா, இது வந்து a கியூப் - b கியூப் ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஃபார்முலா என்னது a - b the whole cube plus 3 into a into b into a minus b. இந்த ஃபார்முலா அப்படி தான் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே a minus b the whole cube, இங்கே a வந்து இதாக இருக்கு, bக்கு -3 the whole cube எழுதியிருக்கோமா. ஸோ 3 அப்படி எழுதியிருக்கோம். a வேல்யூ 2n, b வேல்யூ 2n - 1, இங்கே a minus b. ஸோ நம்ம ஃபார்முலா அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து இது கேன்சல் பண்ணுறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கே +2n - 2n கேன்சல் ஆயிரும், இங்கே அதே மாதிரி 2n - 2n கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து 1 கியூப் இருக்குமா, ஸோ 1. நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன இருக்கு 3 into 2 வந்து 6n into 2n - 1, இங்கே வந்து 1 தான். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 6n உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ 12n square - 6n. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் சமேஷன் வந்து n டைம்ஸ் போட்டோன்னா அதோட வேல்யூ n ப்ளஸ் சமேஷன் 12 into 12 வெளியே எடுத்துட்டோன்னா 1 to n n square -6 into summation 1 to n n. ஸோ n ஸ்கொயர் ஃபார்ம்னா என்னது n into n plus 1 by n into 2n plus 1 by 6. என்னுடைய ஃபார்ம்னா n into n plus 1 by 2. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம் 2 3. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை எழுதியிருப்போம். அடுத்து எல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே வந்து n கூட என்ன n plus 1 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே வந்து 3n ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு அடுத்து இந்த ஹோல் டேர்ம்ஸ் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி எழுதினா நமக்கு என்ன கிடைக்குது 4n cube plus 3n square. இது வந்து nth டேர்முக்கு நம்ம சீரியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஒன் 8 டேர்ம்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 8 கண்டுபிடிக்கணும். ஸோ nக்கு பதிலாக என்ன பண்ணணும் 8. நெக்ஸ்ட் n equal to 8 நம்ம கிவன் சீரியஸ் எழுதிட்டு 8 டேர்ம் வரைக்கும். ஸோ nக்கு பதிலாக 8 போட்டோமா. ஸோ 4n cube 4 into 8 cube plus 3n square. ஸோ 3 into 8 square. ஸோ இது மல்டிபிள் பண்ணால் 2048 192. இது ரெண்டு ஆட் பண்ணால் 2240. ஸோ அப்போ 8th டேர்முடைய வரைக்கும் உள்ள அடிஷன் என்னது சம் வந்து 2240.